இன்னைக்கு பைரவி அன்னபூர்ணிக்கும் ஆறுமுகத்துக்கும் செம்மையா ஒரு விருந்து வச்சாங்க. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஸ்னேகாவோட அப்பா சிவா கிட்ட அமைச்சரை நம்ம காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் அங்கிள், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சிவா சொல்றாரு. ஸ்னேகாவை பக்கத்துல இருந்து பாத்துக்க சொல்லிட்டு போறாரு. ஆனா சிவா, ஸ்னேகா நீங்க இருக்க வேணாம், தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. என்னை மன்னிச்சிரு சிவா அப்படின்னு ஸ்னேகா கேட்குறாங்க. ஆனால் சிவா மன்னிக்கிறதுக்கு ரெடியா இல்லை. என் கண் முன்னாடி நிற்காத, தயவு செஞ்சு கிளம்புன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சிவா ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாரு. ஆப்ரேஷன் தேட்டருக்கும் போயிடுறாங்க. அமைச்சர்கிட்ட நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு சிவா ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக ஸ்னேகா அங்கே வந்து நின்னோன்னு, நான் உன்னை கூப்பிடவே இல்லையே ஸ்னேகா அப்படின்னு சிவா சொல்கிறாரு. ஸ்னேகா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இங்க இருந்து கிளம்பு ஸ்னேகா, இங்க நிக்காத அப்படின்னு சிவா மறுபடியும் சொல்றாரு. வேற வழியே இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்னேகா அந்த இடத்த விட்டு போறாங்க. ஸ்னேகா கிளம்புனதுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் நல்லபடியா முடியுது. வெளியே வந்தோன்னே என் ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சிவா கிட்ட கேட்டு பதறாங்க அவங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் கண் முழிச்சிருவாரு அப்படின்னு சிவா சொல்றாரு. ஸ்னேகா இத ஓரத்துல இருந்து எட்டி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப நன்றி டாக்டர்னு அமைச்சரோட ஒய்ஃப் சொல்றாங்க. சிவா பரவாயில்லன்ட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. வீட்டுல பைரவி சப்பாத்தி சுட்டுட்டு அன்னபூர்ணிட்ட போய் சப்பாத்தி சுட்டுட்டேன் வாங்கத்த சாப்பிடன்னு கூட்டிட்டு வராங்க. வெளியே கிளம்ப இருந்த ஆறுமுகத்தையும் அன்னபூர்ணி கூப்பிட்டு வா சாப்பிட்டு போலான்னு கூப்பிடுறாங்க. அம்மா எனக்கு வேலை இருக்கு, வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதுக்கும் கேட்காம ஏய் வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியை எடுத்து வைக்கிறாங்க அன்னபூரணி. வாயில வச்சோன்னு ஆறுமுகம், என்னம்மா இது, இதை சாப்பிட்றதுக்கா என்னை கூப்பிட்ட? இந்த சிட்டு ஏன் இப்படி சமைக்கிறா, அவளை இனிமேல் சமைக்க வேணான்னு சொல்லுமா அப்படின்னு சொல்றாரு. டேய் மெதுவா பேசுடா, பைரவி காதுக்கு கேட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க அன்னபூரணி. கேட்டா என்ன அப்படின்னு ஆறுமுகம் கேட்க, சப்பாத்தி சுட்டது பைரவிடா அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல பைரவி இன்னொரு சப்பாத்தி எடுத்துட்டு வராங்க. அன்னபூர்ணி உடனே தேவாமிர்தமா இருக்குமா அப்படின்னு ஒரு பொய் சொல்றாங்க. ஆறுமுகத்தையும் எப்படிடா இருக்கு சப்பாத்தி அப்படின்னு கேக்குறாங்க. சூப்பரா இருக்குமா அப்படின்னு அவரும் பொய் சொல்றாரு. பைரவி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மறுபடியும் சப்பாத்தி சுட உள்ள போறாங்க. ஆறுமுகம் அன்னபூர்ணி கிட்ட, அம்மா ஏம்மா இப்படி போய் சொல்ற, சப்பாத்தி தொண்டைக்குழியில இருந்து உள்ள இறங்கவே மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்றாரு. தண்ணி குடிடா அப்படின்னு அன்னபூர்ணி சொல்ல, தண்ணியா, குச்சியை வச்சு குத்துனா கூட உள்ள போகாது போல அப்படின்னு ஆறுமுகம் பதில் சொல்றாரு. நான் போய் கையை கழுவுறேன் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. பைரவி அங்க வந்தோன்னே சூப்பரா இருந்ததுமா சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் கை கழுவுறாங்க. என்ன ரொம்ப புகழ்றாங்க, அப்படி சப்பாத்திலையும் குருமாலையும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்து பைரவி அதை சாப்பிட்றாங்க. வாயில வச்சோன்னு ஐயோ வாயிலேயே வைக்க முடியலையே, சப்பாத்தி ரப்பர் மாதிரி இருக்கு, குருமால உப்பு காரம் எதுவுமே பத்தல, என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சாப்பிட்டு போயிருக்காங்க போல அப்படின்னு பைரவி நினைக்கிறாங்க. ஸ்னேகா இங்க மறுபடியும் சிவா கிட்ட வந்து, சிவா என்னை மன்னிச்சிடு சிவா, பணத்துக்காக நான் அப்படியெல்லாம் பண்ணது தப்புதான், நீ என்கிட்ட இப்படி பேசாம இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் வேலையில மன்னிப்புங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது, தெரியாம பண்ணியிருந்தா பரவாயில்ல, நீ தெரிஞ்சே ஒரு கொலை பண்ணியிருக்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மர்டரர் தான், தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத ஸ்னேகா, இங்க இருந்து போயிரு அப்படின்னு கோபமா சொல்றாரு. சிந்து அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. கேன்டீன்ல வேலை பார்க்குற மணி ஸ்னேகாக்கு உடனே கால் பண்ணி சிந்து இங்க வந்திருக்காங்கங்கிற விஷயத்த சொல்றாரு. அவளை எதுக்கு உள்ள விட்டீங்க அப்படின்னு ஸ்னேகா கேக்குறாங்க. நான் எப்படி மேடம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும், அவங்க சிவாவோட ஒய்ஃப் இல்ல அப்படின்னு அவரு பதில் சொல்றாரு. சரி சிவா வர்றதுக்கு முன்னாடி நான் அங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கிளம்பி நேரா கேன்டீனுக்கு வராங்க. ஏய் நீங்க என்ன பண்ற அப்படின்னு ஸ்னேகா கேக்குறாங்க. என் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேன் அப்படின்னு சிந்து பதில் சொல்றாங்க. அப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ, 5 விரலும் உன் கன்னத்துல பதிஞ்சிரும்,
ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு மிரட்டுறாங்க. நான் எதுக்குங்க கிளம்பணும்? என் புருஷனுக்கு சாப்பாடு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை வேணான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப பேசுன அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. சிந்து உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோன்னே அறைய வர்றாங்க ஸ்னேகா. யாராவது அறைய வந்தா சிந்து எப்பயுமே தடுக்க தான் செய்வாங்க. ஆனா இப்போ என்னவோ அடி வாங்குற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. தடுத்தது யாரு தெரியுமா? வேற யாரு? சிவா தான். ஓங்குன கைய டக்குன்னு வந்து பிடிச்சிடுறாரு சிவா. சிவா கைய பிடிச்சோன்னு பயங்கர ஷாக்ல பாக்குறாங்க ஸ்னேகா. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிந்துக்கு. என்ன ஸ்னேகா பண்ற? எதுக்கு நீ இப்படியெல்லாம் சிந்து கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அவ யாரு சிவா? உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு கேன்டீனுக்கு வர்றதுக்கு அவ எதுக்கு இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு ஸ்னேகா கேக்குறாங்க. நான் தான் சிந்துவை சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னேன், இப்ப என்ன அப்படின்னு சிவா கேட்டுறாரு. அவ்வளவுதான், ஸ்னேகாக்கு பயங்கர கடுப்பாயிருது. நீ ரொம்ப மாறிட்ட சிவா, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அப்படின்னு ஸ்னேகா பேசுறாங்க. நீ தான் ஸ்னேகா தேவையில்லாம இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு நீ சிந்து கிட்ட இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்ற அப்படின்னு சிவா கேக்குறாரு. இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ஸ்னேகா கிட்ட சொல்ல, இது என்னோட ஹாஸ்பிட்டல், நான் எதுக்கு இங்க இருந்து கிளம்பணும்? சிந்துவை இந்த இடத்த விட்டு போ சொல்லு அப்படின்னு ஸ்னேகா சொல்லிடுறாங்க. சிவா உடனே சிந்து கிட்ட, எனக்கு இப்போ சாப்பிட்ற மூடே இல்ல சிந்து, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. சிந்துவும் மறுபேச்சு பேசாம சரி டாக்டரே அப்புறமா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சிந்து கிளம்பணும்ன ஸ்னேகா சிவா கிட்ட, ஏன் சிவா எல்லாத்தையும் மறந்துட்டியா? சிந்துவால தான் இந்த ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நீ நின்ன, எனக்கு கெட்ட பேர் வந்தது இந்த சிந்துவால தான், எல்லாத்தையும் மறந்துட்ட போல அப்படின்னு ஸ்னேகா கேக்குறாங்க. எதுவுமே நான் மறக்கல ஸ்னேகா அப்படின்னு சிவா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாரு. ஸ்னேகா என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு பெஸ்ட் சீனுன்னு பார்த்தா ஆறுமுகமும் அன்னபூர்ணியும் பைரவி சுட்ட அந்த சப்பாத்திய சாப்பிட்டதுதான். பார்க்க காமெடியா செம்மையா இருந்தது. உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.